எந்த மொழிக்கும் திமுக அரசு எதிரானது அல்ல என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு மற்றும் சூளை பகுதிகளில் அன்னம் தரும் அமுத கரங்கள் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு உணவு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயில்களில் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வழிபாட்டை தடுக்கவில்லை என்றும் அன்னை தமிழ் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் என்றும் கூறினார். எந்த மொழிக்கும் தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று கூறிய அமைச்சர் சேகர் பாபு, அதே நேரத்தில் ஒரு மொழியை திணிக்கின்ற போதுதான் அதனை எதிர்த்து நிற்கிறோம் என்றும் கூறினார். நாங்கள் திருக்கோயில் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வழிபாட்டை தடுக்கவில்லை. அதே நேரத்தில் அன்னை தமிழ் வழிபாடு என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆரோக்கிய தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கின்றோம். அன்னை தமிழ் அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த அர்ச்சனை சீட்டிற்குண்டான கட்டணத்தில் 60% அன்னை தமிழ் ஊக்குவிக்கின்ற வகையில் அந்த அர்ச்சகர்களுக்கு அந்த ஈட்டுத்தொகை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இல்லை, நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஒரு மொழியை திணிக்கின்ற போதுதான் அதற்கு எதிர்த்து நிற்கின்றோம். ஆகவே தமிழும் அர்ச்சனையில் இருக்கும்.